உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. 2026 சட்டமன்ற தேர்தல் பணி குறித்து 36 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை சந்தித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 13வது நாளாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பெருந்துறை, கோபிச்செட்டிப்பாளையம், குன்னூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை ஒன் டு ஒன்னை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அது குறித்தான நேரடி காட்சிகளுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவாலயத்தில் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் ஒரு நாளொன்றுக்கு 3 தொகுதிகள் என்ற அடிப்படையில் கட்சியினரை சந்திக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு தொகுதிக்குட்பட்ட 10 நிர்வாகிகள், அதாவது கிராமம் சார்ந்த சட்டமன்ற தொகுதி என்றால் போர் கழக செயலர் முதல் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலர், மண்டல பொறுப்பாளர் வரை, அதே போல நகரம் சார்ந்த தொகுதி என்றால் பகுதி கழக செயலாளர் வரை தொடர்ச்சியாக இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 10 பொறுப்பாளர்கள் வீதம் 10 நிமிடங்கள் தனித்தனியே முதலமைச்சர்கள் சந்தித்து பேசுகிறார். அப்போது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு உள்கட்சி பிரச்சனை, அது மட்டுமல்லாமல் பல்வேறு விஷயங்களை, குறிப்பாக வெற்றிக்கு தடையாக இதெல்லாம் இருக்கிறது என்ற அடிப்படையில் அவர்களுடன் முதலமைச்சர்கள் கலந்தாலோசித்து வருகிறார். மேலும் ஏற்கனவே திமுக சார்பில் முதற்கட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 தொகுதிகள் என்ற அடிப்படையில் அந்த 100 தொகுதிகள் என்னவென்றால் ஏற்கனவே கடந்த சட்டமன்றத்தில் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது தோல்வியடைந்த தொகுதிகள், அது மட்டுமல்லாமல் வெற்றி மிகுந்த, அதாவது குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதிகள் என கணக்கிட்டு முதற்கட்டமாக 100 தொகுதிகளை சேர்ந்த நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்தித்து வருகிறார். 12 அமர்வுகளுக்கு பிறகு தற்போது 13வது அமர்வாக பெருந்தூர், கோபிச்செட்டிப்பாளையம், குன்னூர் என இந்த 3 சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்திக்கிறார். ஒவ்வொரு தொகுதி நிர்வாகியிடம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அளவுக்கு இந்த ஒவ்வொரு தொகுதிக்கும் முதலமைச்சர் நேரம் எடுத்துக் கொள்கிறார். இன்னும் பல தொகுதிகளில் மீதம் இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் பல்வேறு விஷயங்களும் அவர்களிடம் கேட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசுடைய சாதனை திட்டங்கள், பொதுமக்களுடைய திட்டங்களும் எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர் அவர்கள் அவரிடம் கேட்டிருக்கிறார். மேலும் அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் உங்கள் தொகுதி வெற்றி பெற வைக்க கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு அறிவுறுத்தி வருகிறார். அது அடிப்படையில் தான் இன்றைய தினம் கூட பெருந்துறை மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம், குன்னூர் என இந்த 3 சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் தற்போது அறிவாலயத்தில் சந்தித்து வருகிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.